கங்கா, வரேம்மா. கற்பூர ஆரத்தி எடுத்துக்க. என்ன கங்கா இது? தொட்டு கும்பிடும் போது கற்பூரம் அணைஞ்சிருச்சு. அம்மா, இதெல்லாம் சாதாரண விஷயம். காத்து பட்டு அணைஞ்சிருக்கும். இதுக்கெல்லாம் வருத்தப்படலாமா? இல்ல கங்கா, என்னடா உங்க அம்மா ஒரு மாதிரியா இருக்கா? இல்லப்பா, நான் கும்பிடும்போது கற்பூரம் அணைஞ்சு போச்சு. அதை நினைச்சுதான் அம்மா கவலையா இருக்காங்க. உங்க அம்மா எப்பவும் அப்படிதான், சின்ன விஷயத்துக்கெல்லாம் கவலைப்படுவா. இந்த பாரு, இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம். கொண்டு போய் தட்ட வச்சுட்டு வா. நீ வாமா. உங்க அம்மா இருக்காளே, எப்பவுமே இப்படிதான், சின்ன விஷயத்தெல்லாம் பெருசுப்படுத்திட்டு இருப்பா. நீ உட்காருமா. அப்பா, சாருவோட ஸ்கூல்ல ஆனுவல் டே ஃபங்க்ஷனா, அவளும் டான்ஸ் பண்றாளாம்ப்பா. நீங்க வரணும்னு சொல்லிட்டு இருந்தா. என்னது, சாரு டான்ஸ் பண்ண போறாளா? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. ஆமாண்டி, இது மட்டும் கரெக்டா சொல்லு. ஒரு தடவையாவது அவளோட மார்க் ஷீட்டை காமிச்சிருக்காளா? எதுல பாஸ் ஆகுறா, எதுல ஃபெயில் ஆகுறான்னு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. எல்லாம் அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம். என்ன சொல்ற, சரியா படிக்கிறது இல்லையா? ஆமாய்யா. சாரு நல்லா படிச்சிட்டு இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்க? எங்க படிக்கிறாங்க? இவ ஐஏஎஸ் படிக்க ஆரம்பிச்சதுல இருந்து தங்கச்சிங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதே இல்ல. இவ சொல்லி கொடுத்த வரைக்கும் நல்லா படிச்சாங்க. இப்போ ஒண்ணும் கிடையாது. ஐயா, வாங்க மணியக்காரர. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. வணக்கம். என்ன மணியா, நல்லா இருக்கீங்களா? ஐயா புண்ணியத்துல ரொம்ப நல்லா இருக்கேன் ஐயா. ஐயா பிள்ளைங்கள அடிக்கடி பார்ப்பேன், உங்களை பத்தி விசாரிச்சு தெரிஞ்சுப்பேன். உட்காருங்க. பரவாயில்லையா, இருக்கட்டும். சரி மணியம், ஊர்ல எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்குல்ல? ஒன்றும் பிரச்சனை இல்லையே? எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கியா? என்ன, நம்ம கம்மாயில தூர் வாரணும். மழை பெஞ்சா தண்ணி நிக்க மாட்டேங்குது. இன்னும் கொஞ்சம் ஆழப்படுத்தினா நல்லா இருக்கும் ஐயா. அதுக்கு என்னப்பா, நம்ம கலெக்டர்கிட்ட சொல்லி செஞ்சுட்டா போகுது. கலெக்டர் என் நண்பனோட மகன்தான். நேத்து கூட குடும்பத்தோட விருந்துக்கு போயிருந்தோம். என் பொண்ணு தான் முதல்ல வரமாட்டேன்னு சொன்னா. அப்புறம் அவங்க உபசரிக்கிறத பார்த்து நீ ஏன் அசந்து போயிட்டல்லம்மா? ஆமாப்பா. மணியக்காரர் ஐயா, நான் உங்களை எதுக்கு வர சொன்னேன்னா, சொல்லுங்க ஐயா. என் பொண்ணு கங்காவுக்கு வர்ற முதல் முகூர்த்தத்துல நிச்சயதார்த்தம் வச்சிருக்கேன். நல்லதுயா. சுப்புலட்சுமி, ஐயா. அது எத்தனாம் தேதி வருது? 23ஆம் தேதியா? 23ஆம் தேதி. ரொம்ப சந்தோஷம் ஐயா. நம்ம பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம்னா ஊருக்கே சந்தோஷமாச்சையா. அந்த தேதியில நீங்க ஊர்ல தானே இருக்கீங்க? ஆமாய்யா, இங்கதான் இருப்பேன். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் எங்கேயா போறேன்? ஐயா, கங்கா அம்மாவுக்கு நிச்சயம் தெரிஞ்ச உடனே நான் எங்கேயாவது போவேனா? ஐயா, நீங்க பேசிட்டு இருங்க, இது வந்துடுறேன். அதுக்கு தான் முதல்ல உங்கள்கிட்ட சொல்லிடலான்னு வர சொன்னேன். அதுலயும் நீங்க ஊர் மணியக்காரரு, முதல்ல உங்ககிட்ட தானே சொல்லணும். சந்தோஷம் ஐயா. அண்ணே, எதுக்குமா இதெல்லாம்? இத வாங்கிக்கங்க. இந்த ஊர்லயே உங்ககிட்ட தான் முதல்ல சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாம ஐயா குடும்பத்துல எந்த ஒரு நல்ல காரியத்தையும் கங்கா தேவிக்கு பூஜை பண்ணிட்டு தான் ஆரம்பிக்கிறது வழக்கம். நம்ம கங்கா கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு எனக்கும் ஒரு வேண்டுதல் இருக்கு. எப்ப பூஜை வைக்கிறீங்கன்னு சொல்லுங்க, குடும்பத்தோட நாங்க எல்லாரும் வந்துடுறோம். பூஜைக்கு வேண்டிய எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிடுங்க. அதுக்கு என்னம்மா, சிறப்பா செஞ்சிருவோம். சரிங்க அண்ணே. சுப்புலட்சுமி, ஐயா, நான் கூட மறந்தே போயிட்டேன். நம்ம குலதெய்வம் கங்காதேவிக்கு பூஜை பண்ணணும்னு நீ நாச்சியாரும் ஒரே மாதிரி நினைக்கிறீங்க. நாச்சியாரும் அப்படித்தான். எந்த காரியம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் கங்காதேவிக்கு பூஜை பண்ணிட்டு தான் ஆரம்பிக்கணும்னு சொல்லுவா. கங்காதேவிங்கிற பேரை என் குடும்பத்துல வழி வழியா வந்தது. என் குடும்ப வளர்ச்சிக்கு காரணம் என் முப்பாட்டியார் கங்காதேவி தான்னு என் பாட்டி சொல்லும். அந்த மாதிரிதான் நம்ம கங்காவும் நம்ம குடும்பத்தை வளர்த்து ஆளாக்குவா. இந்த குடும்பத்தோட பேரை காப்பாத்துவா. சரிங்க ஐயா, அப்ப நான் புறப்படுறேன். வாங்க அண்ணே.
வாமா முத்தரசி. வணக்கம்மா. வணக்கம். வாங்க அண்ணி. வாமா முத்தரசி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேண்ணே. சாப்பிட்டியாமா? சுபலட்சுமி, ஐயா முத்தரசிக்கு சாப்பாடு எடுத்து போய். வேண்டாண்ணே, வரும்போது வீட்டுல சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். அண்ணி கையால இன்னொரு நாளைக்கு சாப்பிட்டுக்கிறேன். எங்கண்ணே ரமாவையும் சாருவையும் காணோம்? ஃப்ரெண்ட பாக்கணும்னு போயிருக்காங்க. அப்படியா அண்ணே, 2 பேரும் சரியான வாளுங்கண்ணே. என்ன அன்னைக்கு போட்டு பாடா படுத்தி எடுத்துட்டாளுங்க. அவங்க வீட்டுல இருந்தா தான் வீடே கலகலப்பா இருக்கும். அது இருக்கட்டும், நேத்து நிச்சயத்துக்கு எடுத்த புடவை உன் புருஷன்கிட்டையும் பிள்ளைகிட்டையும் காமிச்சியா? அதை என்ன கேக்குறீங்க? நாம எடுத்த புடவை கலெக்டர் வீட்டுக்கு போனப்போ மாறி போயிடுச்சுன்னு. எல்லாம் மாறி போச்சு. என்ன நீ சொல்றீங்க? அவங்க வீட்ல எப்படி மாறி போச்சு? அதான் நீ அவங்க வீட்டுல சாப்பிட்டு வந்தோம்ல, அப்ப வர்ற அவசரத்துல புடவைய மாத்தி எடுத்துட்டு வந்துட்டேன். புடவை மாறினது தெரிஞ்சிருந்தா அவங்க தகவல் சொல்லி அனுப்பியிருப்பாங்களே. ஒருவேளை அவங்களுக்கு தெரியலையே என்னவோ. அதனால என்ன, நீ ஒரு போன் பண்ணி சொன்னோம்னா கொண்டு வந்து கொடுத்துட போறாங்க. இல்லம்மா, ஃபோன் பண்ணி சொன்னா அவ்வளவு மரியாதையா இருக்காது. நாம யாராவது நேர்ல போய் வாங்கிக்குவோம். ஏன் நம்ம கங்காவே போகட்டும். ஐயா, கங்கா வேண்டாம் ஐயா. ஏம்மா? நிச்சயமாக போற நேரத்துல இவ வெளியே போக வேண்டாம். அதுக்கு என்ன சுப்புலட்சுமி, கங்கா என்ன புது இடத்துக்கு போகுது? தெரிஞ்ச இடம் தானே. அண்ணே, அண்ணி சொல்றது சரிதான் அண்ணே. கங்கா அங்க போக வேண்டாம் அண்ணே. இவ இருக்கிற அழகுக்கு இவ மேல கண்ணு பட்டுருண்ணே. இங்கேதான் இருக்குங்களா? என்னக்கா, கல்யாணத்துக்கு முன்னாடியே மருமகளுக்கு ஐஸ் வைக்கிற மாதிரி இருக்கு. இத கேட்டு கங்கா மயங்கிட போறா. நான் ஒன்னும் என் மருமகளுக்கு ஐஸ் வைக்கலான்னு வரல. நிச்சயதார்த்த புடவை மாறி போயிடுச்சு, அது சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். என்னது, புடவை மாறி போச்சா? எங்க மாறிச்சு, எப்படி மாறிச்சு? நேத்து கலெக்டர் வீட்டுக்கு போனப்போ மாறி போச்சு. முத்தரசி, அண்ணா, புடவை மாறினது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. அதையாமா நீ பெருசு பண்ற? கங்கா கிட்ட கூட மாத்திட்டு வந்துருவா. சரிண்ணே. உனக்கு ஒன்றும் வேலை இல்லையம்மா? இல்லப்பா. அப்ப போயிட்டு வாமா. ஜாக்கிரதையா போயிட்டு வாமா. சரிங்க அத்தை. வா. அக்கா, இப்படி கொஞ்சம் வாங்க. என்ன? வாங்க அக்கா சொல்றேன். அண்ணே, நான் கிளம்புறேன்னே. சரிம்மா. போயிட்டு வரேன்னே. என்னடி? ஏங்கா, உங்களுக்கு ஒண்ணுமே புரியலையா? என்ன புரியல? நிச்சயதார்த்த புடவை மாறி போயிருக்கு. இது அபசகுணமா தெரியல? அதான் அண்ணன் சொல்லிட்டாரே, ஒண்ணும் இல்லன்னு. ஐயா அப்படிதான் சொல்லுவாரு. அதுவும் பொம்பளைங்க சாஸ்திரத்தை பத்தி அவருக்கு என்ன தெரியும்? சுப்புலட்சுமி பொண்ணு கங்காவை உங்க பையனுக்கு கொடுக்கறேன்னு சம்மதிச்சதே பெரிய விஷயம். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி அபசகுணமா நடந்தா அவர் அப்படிதான் மழுப்புவாரு. அக்கா, எனக்கு தெரிஞ்சு நிச்சயதார்த்தத்துக்குன்னு எடுத்த புடவை இப்படி மாறி நான் பார்த்ததே இல்லக்கா. என் அறிவு கட்டினதை சொல்லிட்டேன். அப்புறம் உங்க இஷ்டம், யோசிச்சு பாத்துக்கங்க. நான் வரேன். என்னது இது? என்னென்னமோ சொல்லி குழப்பிட்டு போறாளே. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்மா. அம்மா தாயே, கடவுளே, ஒன்னும் அபசகுணமா ஆயிடக்கூடாதுமா. வாமா கங்கா, வா. உட்காருமா, நான் போய் காஃபி கொண்டு வரேன். இல்ல வேணாம் ஆண்டி. இல்ல பரவாயில்ல, உட்காருமா, இதோ வந்துடுறேன். பரவாயில்ல, உட்காரு. போர் அடிச்சதுன்னா புக் எடுத்து படி. இல்ல பரவாயில்ல. என்னம்மா கங்கா, எதுவுமே பேசாம அமைதியா உட்கார்ந்துருக்க? ஏண்டா, நீயாவது 2 வார்த்தை பேசக்கூடாதா? இந்தம்மா. தேங்க்ஸ் ஆண்டி.
கங்கா, கல்யாண நேரத்துல படிப்பு படிப்புன்னு இருக்காத, மெதுவா படிச்சுக்கலாம். இப்போ சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரம். அம்மா, நீ சும்மா இருடா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. இந்த நேரத்துல மனசுல பல விஷயங்கள் ஓடும். அதுல படிப்பும் சேர்ந்து போச்சுன்னா அப்புறம் மனசுல குழப்பம்தான் ஏற்படும், இல்லையா கங்கா? பாத்தியா, கங்கா எனக்கு தான் சப்போர்ட் பண்றா. கங்கா, என்னம்மா இது? ஆண்டி, அன்னைக்கு ஜவுளி கடையில நாங்க நிச்சயதார்த்த புடவை வாங்கிட்டு உங்க வீட்டுக்கு சாப்பிட வந்தோம்ல. ஆமா. அன்னைக்கு 2 புடவையும் மாறி போச்சு. அதான் அம்மா மாத்திட்டு வர சொன்னாங்க. என்னம்மா சொல்ற? புடவை மாறி போச்சா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே, எப்படி மாறிச்சு? அன்னைக்கு எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது தவறுதலா மாறி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதான். எல்லாம் கடவுள் செயல்மா. இல்லைனா நீங்க புடவை எடுக்க வர நேரத்துல நாங்க ஏன் புடவை எடுக்க வரணும்? நம்ம 2 பேர் புடவையும் ஏன் மாறணும்? என் மனசுல ஒண்ணு தோணுது, சொல்லட்டுமாமா? சொல்லுங்க ஆண்டி. இந்த புடவைய நாங்க யாருக்காக எடுத்தோன்னு உனக்கே தெரியும். சந்தர்ப்ப சூழ்நிலை எல்லாமே மாறிப்போச்சு. நாம ஒண்ணு நினைச்சா அந்த கடவுள் நினைக்கிறதாமா நடக்கும். கங்கா, நான் ஒண்ணு சொல்றேன், தப்பா எடுத்துக்காதம்மா. அம்மா, நீ சும்மா இருடா. கங்கா கிட்ட கேக்குறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. கங்கா, இந்த புடவைய நீயே வச்சுக்குமா. அது எப்படி ஆண்டி? இல்லம்மா, இத எங்களோட பரிசா எடுத்துக்கோ. என்ன கங்கா இவ்ளோ யோசிக்கிற? எங்க சந்தோஷத்துக்காக கட்டிக்க மாட்டியா? கங்கா, வாமா. அங்கிள், எப்பமா வந்த? இப்பதான் வந்தேன். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். கற்பகம், கங்காவுக்கு ஏதாவது சாப்பிட கொடுத்தியா? தெரியுமில்ல, ஐயா வீட்டுக்கு போனா யாரும் சாப்பிடாம வர முடியாது. இல்ல அங்கிள், இப்பதான் காஃபி சாப்பிட்டேன். அப்படியா? அதுவே போறோம். என்னங்க, ஒரு நிமிஷம் உள்ள வாங்க. சரி, நீங்க பேசிட்டுங்க, நான் இதை வந்துடுறேன். சரி அங்கிள். உட்காரு கங்கா. என்னங்க? என்ன கற்பகம்? எனக்கு என்னவோ கங்கா நம்ம வீட்டு மருமகதான்னு என் உள் மனசு சொல்லுதுங்க. ஆமா, கங்கா நம்ம வீட்டு பொண்ணுதான். நான் அப்படி சொல்லலங்க. உங்களுக்கு தெரியுமா, நிச்சயத்துக்கு அவங்க எடுத்த புடவையும் நாம எடுத்த புடவையும் மாறி போயிடுச்சுங்க. என்னம்மா சொல்ற? ஆமாங்க, அன்னைக்கு கங்காவுக்கு புடவை எடுக்க போனப்போ அவங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்கல்ல, அப்ப மாறி போச்சுங்க. கற்பகம், இது என்னமோ எதாச்சியா நடந்திருக்கு. புடவை மாறி போன மாதிரி மாப்பிள்ள மாறிடுவாருன்னு கனவு காணாத. மாப்பிள்ள மாறி போனதெல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு. உண்மைதாங்க, நம்ம பையனுக்கு தான் கங்காவை கட்டிக்க கொடுத்து வைக்கல. அதே சமயம் நாம எடுத்த புடவையாவது கங்கா கட்டிக்கிட்டோன்னு தான் அந்த புடவைய அவளையே வச்சுக்க சொல்லிட்டேன். அது வரைக்கும் தான் நம்ம குடுப்பன இருக்கு. போய் புடவை கொடுத்துட்டு வா. இந்தா கங்கா, உங்க புடவை. சரி, நான் கிளம்புறேன் ஆண்டி. கங்கா, இது உன் வீடு மாதிரி, நீ எப்ப வேணாலும் வந்து போலாம். சரி ஆண்டி, நான் வரேன்.
சுப்புலட்சுமி, சுப்பு. ஐயா இத வந்துட்டேன் ஐயா. இந்தாங்க காஃபி. ஐயா, எனக்கு என்னவோ கலெக்டர் வீட்டுக்கு கங்காவை அனுப்பியிருக்க கூடாது ஐயா. நிச்சயம் நடக்க போற இந்த நேரத்துல அவ தனியா எங்கேயும் வெளியில போக கூடாதுயா. விஸ்வாவை விட்டு புடவை வாங்கிட்டு வர சொல்லியிருக்கலாம். எதுக்கு சுப்புலட்சுமி கவலைப்படுற? கலெக்டர் குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பம். 30-40 வருஷமா உரிமையோட பழகிட்டு வர்ற இடம். நம்ம வீடு வேற, அவங்க வீடு வேற இல்ல. நீ வேணா பாரு, நம்ம நிச்சயதார்த்த புடவையை கொடுத்து விட்டுருவாங்க, ஆனா அவங்க புடவைய வாங்க மாட்டாங்க. அப்பா, இத கங்கா வந்துட்டா. அம்மா. வாமா கங்கா, வாங்கிட்டு வந்துட்டியா? நம்ம புடவை வாங்கிட்டு வந்துட்டேம்மா. அப்புறம் ஏன் அவங்க புடவையை கொண்டு வந்திருக்க? அவங்க வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கம்மா. நான் எவ்வளவு வற்புறுத்தி சொல்லியும் கேட்கவே இல்லை. எங்களோட அன்பளிப்பா வச்சுக்கோன்னு சொல்லிட்டாங்க. நான் சொன்னேன் பாத்தியா? நீ வேண்டான்னு சொல்லியிருக்கணும் கங்கா. நான் எவ்வளவோ சொன்னேம்மா. சுப்புலட்சுமி, அது வாங்கிட்டு வந்ததுல என்ன தப்பு? அதுக்கு இல்லையா, அவங்க அந்த புடவையை எதுக்கு எடுத்தாங்களோ, யாருக்கு எடுத்தாங்களோ. எப்படி இருந்தா என்ன, அது நம்ம பொண்ணுக்கு சேரணும் தெய்வ செயலா இருக்கு. அதான் நம்மளை விட்டு போக மாட்டேங்குது. இது முத்தரசு என்னைக்கு தெரிஞ்சா தப்பா எடுத்துக்க மாட்டாங்களா? எதுக்கு தப்பா எடுத்துக்கிறா? நம்ம பொண்ணுக்கு பரிசா வந்ததே எதுக்கு தப்பா எடுத்துக்கணும்? இந்த பாரு, ரத்தன வேலு என் நண்பன். அவங்க கொடுத்து நாம வாங்குறதுலயும் தப்பு இல்ல, நாம கொடுத்து அவங்க வாங்குறதுலயும் தப்பு இல்ல. இந்த புடவைய நானே எடுத்து கொடுத்ததா நினைச்சு என் பொண்ணு வச்சுக்கிட்டோம். என்னம்மா? சரிப்பா. சரி, நிச்சயதார்த்த புடவை உள்ள வையே. விஸ்வம் அந்த உடனே அண்ணி வீட்டுக்கு கொடுத்து அனுப்பலாம். சரிம்மா. கொண்டு போய் வைமா. என்ன என்ன குழப்பம் உனக்கு? சீரி சீரிம்மா.